உலக தமிழ் மக்களானவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மோகா டெக்னிக்கல் சேனல். நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் டாப் 5 ஆண்ட்ராய்ட் ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட முக்கியமான வீடியோ கூட. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நேம் வந்து லென்ஸா. பேசிக்கான ஃபோட்டோ எடிட்டிங் டூல்ஸில் ஜஸ்ட் ஒன் டச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேஜர் கரெக்ஷன்ஸ் உங்கள் ஃபோட்டோஸில் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லாங்க. இது மாதிரி மேஜர் கரெக்ஷன் பண்ணலாம், பேக்ரவுண்ட் பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா பண்ணலாம், பேக்ரவுண்டில் நீங்கள் ஏதாவது பிளர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் நீங்கள் வந்து பிளராக வந்து பண்ண முடியும். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்டில் ஏதாவது ஷார்பன், சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், எக்ஸ்போஷர் ஏதாவது நீங்கள் வந்து கொண்டு வரணும்னாலும் இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையவே நீங்கள் வந்து பண்ணலாம். ரொம்ப பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து பிக்சார்ட். இது வந்து மேஜராக நிறைய பேர் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லாங்க. இதுக்குள்ளே நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், டிராயிங் பண்ணுறதுக்கு, கலர் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, உங்களுடைய பர்டிகுலர் வீடியோஸில் பார்த்தா ஏதாவது கரெக்ஷன் பண்ணாலும் இந்த அப்டேட்டில் பார்த்தா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி பார்த்தா வந்து ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. அந்த வீடியோ பார்த்தா நீங்கள் வந்து கிராப் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்டில் ஏதாவது டெக்ஸ்ட் ஏதாவது எடிட் பண்ண போகிறதா பண்ணிக்கலாம். ஏதாவது எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதா கூட நீங்கள் டைரெக்டாக பார்த்தா வந்து ஆட் பண்ண முடியும். அதாவது வீடியோஸில் இந்த கரெக்ஷன் எல்லாம் கூட நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். குறிப்பாக ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அமேசிங்காக ஃபோட்டோ எடிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு தேவையான எக்கச்சக்கமான டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அவைலபிளாக இருக்குது. குறிப்பாக ஒரு பர்சன் எடுத்து அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் மாதிரி ஏதாவது கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இதுக்குள்ளே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. மறக்காமல் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து லைட்டெக்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரியான சிம்பிளான ரொம்ப எஃபெக்டிவான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லாங்க. இதுக்குள்ளே பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு, பேக்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோட்டோஸில் நீங்கள் வந்து கொண்டு வரதுக்கு, அது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் பிளண்டட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும் உங்களுடைய ஃபோட்டோஸில் அனிமேஷன் மாதிரி அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்பிளாஷ் அப்படின்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், கலர் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே சிம்பிளாக ஒரு கிளிக்கில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக இதுக்குள்ள அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மறக்காமல் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனோட நேம் வந்து ஸ்னாப்சீட். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து மேஜராக பயன்படுத்துகிற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சார்ட் வந்து எப்படி டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இதுலேயும் எக்கச்சக்கமான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஃபோட்டோஷாப்புக்கு நிகரான நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் என்னோட ட்ரெஸ்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாக்கா உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து செலக்டிவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டூல்ஸில் போயிட்டு இங்கே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் செலக்டிவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எந்த கலர் சேஞ்ச் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ட்ரெஸ் கலர் நான் சேஞ்ச் பண்ண போகும்போது அங்கே வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ண அப்படின்னா போதும், என்னுடைய ட்ரெஸ்ஸில் வந்து கலர் கரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அதே மாதிரி வால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கும் போது அந்த ப்ரஷ் டூல் நான் வந்து பயன்படுத்தி இது மாதிரி நான் எரேஸ் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் பிரைட்னஸை நான் வந்து கொண்டு வந்துக்க முடியும். இது மாதிரி ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி அமைச்சிக்க முடியும். ஒரு நல்ல அப்ளிகேஷனுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து வீடியோ லிப். இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுடைய ஃபோட்டோஸில் மோஷன் எஃபெக்ட்ஸ் பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷனாக இருக்கின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க. இதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பேத், ஆங்கர், ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேத் அப்படின்னும் போது நீங்கள் எந்த இடங்களில் மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மட்டும் மூவ் ஆகணும் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொசிஷன் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆங்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னும் போது அந்த இடத்த தவிர மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீஸராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறேன். அந்த இன்பிட்வீனில் மட்டும் அந்த இது மட்டும் மூவ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அதுவும் சேர்ந்து மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீஸ் ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்தி இது மாதிரி கிளிக் பண்ணிட்டா போதுமானது, அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மூவிங் ஆனது இருக்கும். இது மாதிரி சிம்பிளாக உங்களுடைய ஃபோட்டோஸில் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷனுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் இந்த 5 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜராக நிறைய பேர் பயன்படுத்துகிற அப்ளிகேஷனும் கூட. ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ப கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்கான இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்கமிங் காத்துட்டு இருக்கு. அடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.